நடிகர் விஜயகாந்துக்கு திருச்சியில் திருவுருவ சிலை அமைக்க வேண்டும். பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பினர் கோரிக்கை. திரைப்பட நடிகர், தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் சமீபத்தில் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரின் இறுதி ஊர்வலத்தில் அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், திரைப்படத்துறையினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினர் அவரின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பு சார்பில் திருச்சி மாவட்டத்தில் மறைந்த விஜயகாந்திற்கு திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருச்சி பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் சார்பாக மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருச்சியில் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். முதலாவதாக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். என்னன்னாக்கா, தன்னுடைய சகோதரனுக்கு இருந்து இறுதிச் சடங்கு செய்யும் ஒரு செயலை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். தமிழக அரசுக்கு நன்றி. அதே போன்று திருச்சியில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருவுருவ சிலை நிறுவித்தர வேண்டும் என்று ஐயா மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம். தமிழக முதல்வர் அவர்களும் இதில் கவனம் செலுத்தி எங்களுக்கு திருச்சியில் விஜயகாந்த் சார் அவருடைய திருவுருவ சிலை நிறுவித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்று ஒரு சிலர்கள் சொன்னார்கள், கப்பல் ஓட்டுறவர் தான் கேப்டன், எந்நேரம் தண்ணி அடிக்கிறவர் கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னார். ஒரு கேப்டன் என்றால் என்ன அர்த்தம் அப்படி என்றால், அனைவரையும் ஒரு கூட்டாக சென்று அழைத்து செல்வர் பேர் தான் கேப்டன். அதை தவறாக சில பேர் அதை சித்தரித்து சொன்னார்கள். இருந்தாலும் அவரை போல் இன்று ஒரு வள்ளல், ஒரு கர்ணன் இனி பார்க்க முடியாது. அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு திருவுருவ சிலை திருச்சியில் அமைத்தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு வைத்துக் கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். திருச்சி மாவட்ட தலைவர் எஸ். அன்னுவர்தன் என் பெயர். மாவட்ட செயலர்.